2023 ஒரு பயங்கரமான விஷயமா தான் இருந்துச்சு. டர்க்கில நடந்த பூகம்பம், ஹவாயில ஏற்பட்ட காட்டுத்தீ, 22 மாசமா தொடர்ற ரஷ்யா உக்ரைன் போர், அக்டோபர்ல தொடங்கின இஸ்ரேல் பாலஸ்தீன் போர், உத்தரகாண்ட்ல சுரங்கப்பாதை அமைச்சிட்டு இருந்த ஊழியர்கள் பல நாளா சிக்கினதுன்னு பிரச்சனை ஒண்ணுக்கு பின்ன ஒண்ணா தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு. இந்த சம்பவங்களை பத்தியெல்லாம் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன், யூ ஆர் வாட்சிங் இட்ஸ் மீ மால்வின். டைரக்டாக நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 2023 வன்முறை, சுற்றுச்சூழல் பாதிப்புன்னு டர்க்கியில் பூமி மக்களை விழுங்கினதும், ஹவாயில் காட்டுத்தீ பரவி வானத்தில் புகையும் சாம்பலுமானது தான் மிச்சம். மனித குலத்துக்கே சவால் விடுற மாதிரி பல போர்களை சந்திக்க வேண்டி இருந்துச்சு. ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைனுக்கு இடையில போர் சூழல் இருக்கும்போது இஸ்ரேலும் பாலஸ்தீன் மேலே போர் அறிவிச்சுது. முதலாவதா ஃபெப் 6 டர்க்கிக்கும் சிரியாவுக்கும் ஒரு கருப்பு நாள்னு தான் சொல்லணும். ரிக்டர் அளவில் 7.8 தொடர்ந்து 7.5 மேக்னிடியூட்ல 2 பவர்ஃபுல் எர்த்குவேக் வந்து நாடே ஸ்தம்பிச்சு போச்சு. இதனால 55,000 பேர் உயிரிழந்தாங்க, 1,00,000 பேர்கிட்ட படுகாயம் அடைஞ்சாங்க. சிட்டி முழுக்க இடிஞ்சு விழுந்த கட்டடமா இருந்துச்சு. அதுல ஆயிரக்கணக்கான பில்டிங்ஸ் விழுந்திருக்கும் மக்கள் உள்ள இருக்கும் போதே. லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர வேண்டி இருந்துச்சு. சின்ன சின்ன கூடாரத்துலையும் கார்ஸ்லையும் தஞ்சம் அடைஞ்சாங்க. குறிப்பா சவுத் ஈஸ்டர்ன் டர்க்கிலையும் நார்த் வெஸ்டர்ன் சிரியாலையும் தான் தாக்கம் அதிகமா இருந்துச்சு. அதுக்கு விளைவா உடனடியாக உலகத்துல பல இடங்கள்ல இருந்து உயிர் பிழைச்சவங்களை காப்பாற்ற ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் தொடங்கினாங்க. காயமடைஞ்சவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்ல எடுத்துட்டு போய் ட்ரீட்மெண்ட் செஞ்சாங்க. சாப்பாடு, தண்ணி, மருத்துவ உதவிகள்னு இன்டர்நேஷனல் எய்ட்ஸ் உள்ள வந்து குவிய ஆரம்பிச்சுது. நிலநடுக்கம் வந்து பல மாசம் ஆகியும் அதோட பாதிப்பு அப்படியே தான் இருக்கு. செதஞ்சு போன அவங்களோட வாழ்க்கையும் இடிஞ்சு விழுந்த கட்டிடங்களையும் மறுபடியும் அவங்க எழுப்பி நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் குளிர்காலத்துல போராடிக்கிட்டு தற்காலிகமா உருவாக்குன டென்ஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து சூடானை சேர்ந்த ஆயுதப்படைகளுக்கும் துணை ராணுவ படைகளுக்கும் ஏப்ரல் 15 ஒரு வன்முறை கலந்த அதிகார போராட்டமே வெடிச்சுது. கார்ட்டூம், டார்ஃபூர்ங்கிற பகுதிகளில் 2 பேரோட கடுமையான சண்டையினாலையும் அங்க உள்ள கவர்மெண்ட் சைஸ்ல RSFோட கடுமையான தாக்குதல்னாலையும் மோதல்ங்கிறது தூண்டப்பட்டுச்சு. சூடான் அப்போ ராணுவ ஆட்சியில இருந்து சிவில் கவர்மெண்ட் ஆட்சிக்கு மாறுறதுக்கான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்துச்சு. ஆயுதப்படையும் ராணுவ படையும் 2019 ரொம்ப காலமா ஆட்சியில இருந்த உமர் அல் பஷீருக்கு எதிராக கூட்டு சேர்ந்தாங்க. ஆனா நாட்டோட எதிர்காலத்துக்காக அவங்களுக்குள்ள வெவ்வேறு நோக்கம் இருந்துச்சு. RSF ராணுவத்துக்குள்ள வர நினைக்கிறதும் பொருளாதார துறைகள்ல தன்னோட கட்டுப்பாட்டை நிகழ்த்துறதுமா இருந்த கருத்து வேறுபாடுனால பிரச்சனை உருவாச்சுன்னு சொல்லப்படுது. இப்போ பரவலா அங்க இருக்கிற ஃபுட் இன்செக்யூரிட்டிஸ், லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேசிவ் டிஸ்கஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஹெல்த் கேர், எஜுகேஷன் எல்லாமே முடங்கிருச்சு. பலனே இல்லாத ஜித்தா ஒப்பந்தம்னு சர்வதேச நாடுகளோட முயற்சிகள் இருந்தாலும் அமைதிக்கான எந்த முன்னேற்றமும் இல்லாம அந்த நாடு இன்னும் சண்டையில தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஜூன் 18 ஓஷன் கேட் எக்ஸ்பெடிஷன்ஸ் கம்பெனி மூலமா கடல்ல ஆழமா மூழ்கி இருந்த டைட்டானிக் கப்பலை பார்க்க சம்மர்சிபிள் டைட்டான்ல போன 5 பேரோட கதி என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க உலகமே வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஏன்னா கடல்வெளி கப்பலை ஆராய்ச்சி செய்வதற்காக போன 1.25 மணி நேரத்திலேயே டைட்டான் வெசல் தன்னோட தொடர்பை இழந்துருச்சு. 4 நாட்களுக்கு அப்புறம் தான் யூஎஸ் கோஸ்ட் கார்டால கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வெசலோட சில பார்ட்ஸை வச்சு டீப் சி பிரஷர்னால ரேபிட் இம்ப்ளோஷன் ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லப்பட்டுச்சு. வெசல் வெடிச்ச சம்பவத்தால உள்ள இருந்த பில்லியனர் ஹாமிஷ் ஹார்டிங், பிசினஸ்மேன் ஷஹாதா தாவூத், அவர் 19 வயசு பையன் சுலைமான், டைட்டன் ஆராய்ச்சியாளர் பால் ஹென்ரி, அப்புறம் ஓஷன் கேட்டோட CEO பைலட் ஸ்டாக்டன் ரஷ்ன்னு சொல்லப்படுற 5 பேரும் இறந்து போனாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் டைட்டான் வெசலோட பாதுகாப்பு அம்சங்களை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. வெசலை சர்டிஃபை பண்ணல, தற்கால வழக்கத்துல இல்லாத டிசைனும் பார்ட்ஸும் உபயோகப்படுத்தி இருந்தாங்க. மெட்டீரியல் சாய்ஸும் வெசலோட உள்கட்டமைப்பும் சரியில்லாதனால டீப் சி பிரஷர் தாங்காம ஆபத்தான சூழ்நிலைக்கு மாறி இருக்கலாம்னு ஒரு தரப்பு சொல்லுச்சு. இன்னும் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே எக்ஸாக்ட் காசை நோக்கி போயிட்டு இருந்தாலும் மன்னிக்க முடியாத பதில்கள் ஆழ்கடல்ல மூழ்கி இருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செப்டம்பர் 2023 நார்த் கொரியன் பிரசிடென்ட் கிம் ஜாங் அண்ட் ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டினை சந்திக்க மாஸ்கோவுக்கு போனது கூட ஒரு முக்கியமான சம்பவமா பார்க்கப்படுது. 2 பேரும் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் காட்டுற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ரேட்ஸ்னு சொல்லிக்கிறதும் 100 வருஷ ஃப்ரெண்ட்ஷிப்போட புதிய தொடக்கமா இந்த சந்திப்பு இருக்கும்னு சியர் செஞ்சதும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு எதிராக கூடுற நாடுகளுக்குள்ள ஒரு புதிய தாக்கத்தை ஏற்படுச்சுதுன்னே சொல்லலாம். ஆர்ம்ஸ் டீலிங் பற்றியும் ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பற்றியும் 2 பேரும் பேசினதாகவும் நார்த் கொரியாவோட புதிய சேட்டலைட் ப்ரோக்ராமுக்கு ரஷ்யா ஹெல்ப் பண்ணுறதா சொன்னதாகவும் ரூமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுது. முக்கியமான விஷயமா ஆகஸ்ட் 8, 9 சமயங்களில் மாவிலையும் ஹவாயன் ஐலாண்ட்லேயும் உண்டான காட்டுத்தீ ட்ரை கண்டிஷன்ஸ்னாலையும் பலமான காற்று வீசினதுனாலையும் மற்ற ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னாலையும் பசுமையான காடுகளில் டூரிஸ்ட் சென்டர்ஸ்லன்னு தீ புகுந்து அட்டூழியம் செஞ்சிருச்சு.
வாவில உள்ள ஹிஸ்டாரிக் ரெசார்ட் டவுன் சொல்லப்படுற லஹைனால தான் அதிகமான பாதிப்பு இருந்ததா சொல்லப்படுது. ஃப்ளேம்ஸ்லாம் பரவி வீடுகளில், பிஸ்னஸ் சென்டர்ஸில், வரலாறு சிறப்புமிக்க இடங்கள்லன்னு எல்லா இடத்துலையுமே பல நாட்கள் பரவி 100 பேர் கிட்ட உயிரிழந்தாங்க. இந்த தீயினால ஏற்பட்ட சேதத்தை கணக்கிட்டு பார்த்தா $5.5 பில்லியன் வரை செலவாகும்னு சொல்லப்படுது. பேர்பட்ட சேதத்திலிருந்து வெளியே வந்து ஹவாயன் சமூகத்தை சேர்ந்தவங்க ஹவாய் ஐலாண்டை கட்டி எழுப்ப ஒன்று சேர்ந்தாங்க. ரெஸ்கியூவர்ஸ்லாம் உயிர் பிழைச்சவங்க யாராச்சும் இருக்காங்களான்னு தேடுறதுலையும் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யறதுமா அந்த சாம்பல் பகுதிகளில் மனிதம் மட்டும் மாறாமல் இருந்துச்சு. இந்த சம்பவம் கிளைமேட் சேஞ்சஸ்க்கான முக்கிய காரணமா அதிகரிச்சுட்டு வர வெப்பநிலை, நீடிச்சுட்டு வர வறட்சி, மாறுபட்ட வின் பேட்டர்ன்ஸ்னு எல்லாமே சேர்ந்து காட்டுத்தீ உண்டாகிறதுக்கும் பரவுறதுக்குமான முக்கிய அங்கமா பார்க்கப்படுது. வெப்பநிலை மாற்றத்துக்கான நடவடிக்கைகளை இன்னும் நம்ம எடுக்காம விட்டோம்னா இந்த மாதிரி நிறைய இயற்கை பேரழிவுகளை தொடர்ந்து நம்ம அடிக்கடி சந்திக்க வேண்டியிருக்கும்னு ஒரு தரப்பு சொல்லுது. சரி, 2023 அதோட விட்டுச்சான்னு கேட்டா அதுதான் கிடையாது. அக்டோபர் 7 பாலஸ்தீனை சேர்ந்த ஹமாஸ் குரூப் கிட்ட தொடர்ச்சியான ராக்கெட் தாக்குதல்னால போர் அறிவிச்ச இஸ்ரேல்னால இதுவரை 19,000 சிவிலியன்ஸை பலி கொடுத்துருக்கு. பாலஸ்தீன் தீவுல எங்க பார்த்தாலும் புகையும் மண்டலவுமா வீட்டை விட்டு சாப்பாடு தண்ணி இல்லாம மக்கள் கஷ்டப்படுற கோர சம்பவத்தை பார்க்கும்போது இந்த வருஷத்தை மன்னிக்கவே முடியாது. நடுவுல போர் நிறுத்தம் அறிவிச்சது ஹாஸ்டேஜஸை மாத்துறதுக்கு தான் தவிர இன்னும் போர் முடியணும்னு தான் இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு. சிவிலியன்ஸ் ஆகிறது குறைக்க போர் நிறுத்தம் தான் ஒரே வழின்னு இன்டர்நேஷனல் குரூப்ஸ் எல்லாம் குரல் கொடுத்தாலும் இன்னும் பல மாசம் போர் தொடரும்னு தான் இஸ்ரேல் பிஎம் பெஞ்சமின் நெதன்யாஹுவால சொல்லப்பட்டுச்சு. இஸ்ரேல் வீடுகளில் அவங்க ஃபேமிலி ஹாஸ்டேஜஸா இருக்கிறது ரிலீஸ் பண்ணணும்னு தொடர்ந்து கோரிக்கையை முன்வைக்கிறதுனால மறுபடியும் ஹமாஸ் கூட ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கையை எடுப்பாங்கன்னு நம்பப்படுது. கிட்டத்தட்ட 22 மாசமா தொடர்ற ரஷ்யா உக்ரைன் போர்ல யார் சரி யார் தப்புன்னு பாக்குறதை விட ஜூன்ல ஈஸ்டர்ன் உக்ரைனை தன் வசப்படுத்தி ரஷ்யா படை பின்வாங்கினதா சொல்லப்பட்டுச்சு. இப்போ டான்பாஸ் ரீஜன்ல தொடர்ந்துட்டு இருக்கிற போர் சூழல்ல இருந்து தப்பிக்க மிலிட்டரி சப்போர்ட் வேணும்னு உக்ரைன் அதிபர் வாலடிமிர் ஜெலன்ஸ்கி தொடர்ந்து தன்னோட கோரிக்கையை முன்வைக்கிறாரு. ஏன்னா இப்போ எல்லாத்தோட பார்வையும் இஸ்ரேல் ஹமாஸ் போர் மேல இருக்கு. அங்க சமாதானத்துக்கான பேச்சுவார்த்தை எதுவுமே கண்ணுக்கு தெரியல. லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்வதுமாவும் உலகளாவிய உணவு மற்றும் எரிசக்தி பாதுகாப்போட விளைவுகள் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. 2023 தமிழ்நாட்டையும் விடல. சென்னையில சைக்ளோன் மிச்சாங் ஏற்படுத்தின வெள்ளமும் தென் தமிழக மாவட்டங்கள்ல உண்டான மழை வெள்ள பாதிப்புகளும் ஃப்ளட் சிச்சுவேஷனை உண்டாக்கி அங்க உள்ள பொதுமக்களோட அன்றாட வாழ்க்கையை கேள்விக்குறியாயிருச்சு. எல்லாத்தையும் இதுவும் கடந்து போகும்னு நம்ம அடுத்த நியூ இயரை வெல்கம் பண்ண வர காத்துட்டு இருக்கோம். எனிவேஸ், எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.